அப்படி வெள்ளத்தில் பிரச்சனை கொடுத்துன்னு இருக்கு, அதையும் கதைச்சேன் என்னால் எல்லா இடம். வேற புதுசா வந்திருக்கணும் கனியன் ஆதாங்க கனியன் காணிட்டு மேல நண்டு மீட் பண்ணிட்டு நிற்கிறேன். கதாங்க கதைங்க. நான் வேலை முடிஞ்சோன்னு டக்காண்டு வருவேன். நீங்க காய்ச்சல் இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா தீசன் தான் எங்க தீசன் என்ன? வணக்கம் வணக்கம் வணக்கம். சாரி சாரி லேட்டாக போச்சு. ஓகே ஓகே. நான் காணையில் பார்த்தேன். நான் ஜெனான்னு சொல்லி ஒரு ஆள் இதில் இருந்தார். அவர் எனக்கு ஒரு இந்த இது வேலை செய்யலை சுரேஷ். என்ன மானிட்டர் வேலை செய்யலை. என்ன நீ பார்க்கணும். நீ உள்ளுக்குள்ளே போகல, அதை லைஃபுக்குள்ளே போகல. அதை பொறுங்க பார்ப்போம். ஓகேண்ணா ஓகேண்ணா சந்திப்போம் நாளைக்கு. எப்போ வருவீங்க? ஓகே ஓகே ஓகே. அந்த ஏரியா வந்துட்டாரு. ஓ அந்த நீங்கள் அண்டொரு நாள் வச்சு ஒரு ஆளுக்கு நல்ல இதை கொடுத்தீங்க மயிரோன்னு சொல்லி அவரும் அந்த தளத்துல நிக்கிற. ஓ என்னென்றால் சுரேசன் அந்த டாக்டர் ஒரு போஸ்ட்ல போட்டிருக்கிற 2000 இன்றைக்கு கட்சி பதிகிறது சம்பந்தமா தேர்தல் ஆணைக்குழுக்கு போனதாம். அப்ப சொல்லி இருக்கணுமாம் 2026 ஜனவரி வரையும் எந்த புது கட்சியும் பதிவு செய்ய முடியாது. நான் அதுக்குள்ள அவருக்கு பதிவும் கீழே எழுதி விட்டேன். நான் இது காணி இல்லாம வீடு கட்டுறதுக்கு போய் லோன் கட்ட மாதிரி தான் இந்த கதை. நான் நேற்று முந்தினா எல்லாம் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ஏன் இப்படி சின்ன சின்ன புள்ள கதையா அப்படி சொல்றேன். அதற்கு என்னண்டு நிர்வாகமே இல்லாம கணிக்கணும் என்னண்டு போய் கட்சி பதிகிறது. இல்ல சில வேளை நான் நினைக்கிறேன் அது பதிகிறதுக்குரிய அந்த இதுகளை கேட்க போயிருக்கேன். அதைத்தான் இவர் கேட்க போயிருக்கலாம். அதை கேட்கவே தேவையில்லை. இவ்வளவு தான் பதிகிறதுக்கு ஒன்றுமே செய்யறே இல்லை. முதலாவது நாங்கள் கேட்கிறது, முதலாவது ஒரு பஃப்ராண்ட நிர்வாகத்தை உருவாக்குங்க. நாங்கள் கேட்கிற நிர்வாக கட்டமைப்பு இவ்வளவு. அது அவர் எங்க போனாலும் இதுதான் சட்டம். அந்த நிர்வாக நடைமுறையில் அப்படி இருக்கோ தெரியாது. பதிஞ்சா அப்புறம் அதை ஒன்று ஊட்டலாம். அப்படி ஒன்றுமே பதியலாத என்ன கடைசிவரையும் பதியலாது. இவரை 1000 தான் சொன்னாலும் தான் என்னென்னு சொன்னா அங்க கட்சி ரிஜிஸ்டர் பண்றேன்னு சொன்னா கட்சி ரிஜிஸ்டர்ல போறேன்னு சொன்னால் அதுக்கு இவியல் முதலாவது நிர்வாகம் ஒன்றோட தெரிஞ்சு நாங்கள் ஒரு 8 மாசம் 9 மாசம் அந்த நிர்வாகத்தை நாங்கள் நடத்தணும். நடத்தி பொருளாளர் அறிக்கை 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வேணும். இவ்வளவு மற்ற வங்கியில கையிருப்பு இருக்கணும். 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் மட்டும் கையிருப்பு இருக்கணும். மற்ற இவர் கூட்டங்கள் எல்லாம் நடத்தின எவிடன்ஸ் இருக்கணும். இந்த பஃப்ராவாலே இத்தனை கூட்டம் நடத்தின அந்த எவிடன்ஸ் இருக்கணும். மற்றது எவ்வளவு உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களோட கடிதம் இருக்கணும். அவை வேறு கட்சியில தாங்கள் பதிவு செய்யப்பட இல்லவியல் என்ற உறுதிப்படுத்தணும். அடுத்த தலைவர், பொருளாளர், செயலாளர் 3 பேரும் எந்த கிரிமினல் இதிலே இல்லையன்றது அந்த கடிதமும் இவன் சொத்து விவரம் அதில் இருக்கணும். இப்படி அந்த ஃபார்மாலிட்டிகள் கணக்கு நீங்க அதுல போஸ்ட்ல எழுதி இருக்கிறீங்கன்னா எப்படியும் அதை பாப்பறேன் டாக்டர். மற்றது சரி, எங்களுக்கு இப்ப கட்சி பதிவுன்ற கூட தேவையில்லை. இப்ப எங்களுக்கு அரசாங்கம் கூட தேவையில்லை. நீங்க நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க. அது கண்டிப்பா நான் நினைக்கிறேன். எப்படியும் அந்த நீங்கள் போட்டிருக்கிற பதிவை பார்த்துட்டு இப்ப கட்சி இப்ப இவ்வளவு கட்சிக்கான ஃபார்மாலிட்டி தான் இவ்வளவு சரிதானே. கட்சி கொண்டு பதிகிறேன் நீங்கள். அது இப்போ உதாரணத்துக்கு கழகங்கள் அதுகள் பதிகிறேன்னு சொன்னா தான் அதுக்கே நீங்கள் 4-5 மாதம் இதுகள் எல்லாம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பெரிய பெரிய விடயங்கள் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு 5 மாதம் 6 மாதத்து ரிப்போர்ட் இல்லாமல் அங்காளுக்கு எதுவுமே அடக்கலான்றது எனக்கு வடிவாக அனுபவமாக தெரியும். அன்றைக்கு நான் சொன்னபடியே திருப்பி சொல்ல விரும்பல. என்ன உலகத்தை தந்தாரண்டே தெரியாது. சரி. அப்போ அதான் அப்படி சின்ன முடிஞ்சுது. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா எங்களுக்கு தேவை சூசன் பாருங்க. கட்சி நிர்வாகம் என்ற முதலாவது எங்களுக்கு தேவை. அப்ப கட்சி பதிகிறன்ற கூட நாங்கள் பேர்ந்து பார்த்து கொள்ளலாம். இப்ப பஃப்ராவில இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் ஆக்களை எடுத்து முழு மாவட்டங்கள்ல இருந்தும் ஆக்களை தேர்ந்தெடுத்து ஒரு நிர்வாக உறுப்பினர் என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களையும் 5-10 பேராக தான் நான் விளங்கப்படுத்துறேன். 5-10 பேரை நிர்வாக உறுப்பினர்களாக நாங்கள் தெரிஞ்சு செய்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் தலைவர், பொருளாளர், கணக்குகள், வழக்கல், வங்கியல் இதெல்லாம் முதல் செய்யும் கொண்டுதான் நாங்கள் சொல்றோம். இப்ப அது கண்டிப்பா நான் நினைக்கிறேன். இப்ப இந்த விஷயம் இன்றைக்கு போய் அடுத்தபடியா கண்டிப்பா அந்த விஷயமால் டாக்டர் தொடங்கிடுவார் தான் நினைக்கிறேன். அதான் செய்துட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை நீங்க நிர்வாகம் இப்ப என்னன்னா சில பேர் சுரேஷன்னா இப்ப நீங்க கதைச்ச கருத்து உண்மையா சரியான கருத்தும் மற்றது அதை டாக்டர் அதை செய்யணும்ன்றதான் எங்களோட விருப்பம். அப்ப சில பேர் அதை மாற நினைச்சு கொண்டு சுரேஷன் டாக்டருக்கு அட்வைஸ் சொல்றாரோ அங்க இங்கன்னு சொல்லி சில மாற்று கருத்துக்களை உருவாக்கி சிந்திக்கிற தன்மையை நிப்பாட்டணும். ஏனென்றால் இப்ப நீங்க சொல்ல வர விஷயம் டாக்டர் கட்சியை பலப்படுத்தணும், அவர் அரசியல் ரீதியா நாங்கள் பலப்படுத்தணும், அவருக்கு ஆதரவா நின்று அதை இதை செய்யணும்.
என்ற விஷயத்துக்காக வேண்டி தான் நீங்கள் அந்த விஷயத்த சொன்னது. ஓகேயா? இப்ப நான் எங்கட நோக்கம் என்னன்னு சொன்னா 100% 200% தொலைநோக்கு பார்வை என்னன்னு சொன்னால் டாக்டர் வந்து இப்போ 8 மாதம் அதாவது இவர் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் 8 மாதம் ஆயிட்டுது. இந்த 8 மாதமும் எங்களுக்கு கட்சி என்ற ஒன்றும் இல்லை, டாக்டரோட தொடர்பு கொள்ள இயலாது, ஆட்ட கதைகளையும் எதையுமே செய்ய இயலாது, எந்த தொடர்பும் மக்கள் அவரோட கொள்ள இயலாது. அப்போ ஒரு மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரோட வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒபீஸும் இல்லை, அவரோட தொடர்பு கொள்றதுக்கு டெலிஃபோன் நம்பரும் இல்லை. நானே இந்த 8 மாதமாக இவருக்காண்டி செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளும் காய்ச்சது இல்லை. ஏன்னா மெசேஜுக்கும் பதில் தொடர்பாடலும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்த பக்கமா ஒரு நிர்வாகம் இருக்கணும். அந்த நிர்வாகம் என்று ஒன்று இருந்தா தான் நான் தூர நோக்கோட சிந்திக்கிறேன். எப்படி சிந்திக்கிறேன்? நிர்வாகம் என்று ஒன்று இருந்தா தான் இவருக்கு கட்சி என்ற ஒன்றுக்கு கட்சி நிதிகள் எல்லாம் பெறும். கட்சி நிதிகள் எல்லாம் வந்து சொன்னா ஒவ்வொரு மாதம் பொருளாளர் அறிக்கைகள் எல்லாம் வாசிப்பினம் எல்லாம் செய்தா இவர் கட்சிக்கு வந்து உக்கச்சக்கமான நிதி தேவை. பிரதேச சபை தேர்தல் மாதிரி இல்லை. மாகாண சபை தேர்தலில் வந்து குறைஞ்சது வடமாகாணத்துக்கு குறைஞ்ச என்ன 38 பேர். இந்த 38 பேர்ல வடிவ விளங்கி கொள்ளுங்க. ஏதாவது முல்லைத்தீவு மாவட்டம் அதுக்கு ஒரு 4 பேரோ இன்னொன்று நினைக்கிறேன். மற்ற ஒவ்வொரு மாவட்டம் யாழ் மாவட்டத்துக்கு 8 பேரோ இன்னும் அந்த கணக்கான 38 பேர். அந்த ஒவ்வொரு தினம் 3 அர்த்தங்கள் எல்லாம் செய்யணும். அப்ப அதுக்கு ஒருதனுக்கு ஒரு கார் ஒன்று தேவை. அவங்களும் தனித்தனியே தான் போவாங்க. எல்லா கார்ல எல்லாருமே ஒன்று இல்லை, ஏன்னா தனித்தனியே தானே போட்டு எடுக்க போறாங்க. அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாக்ஸி இண்டியா இல்லாட்டி ஒரு கார் இண்டியோ ஆட்டோட காசு 8000 ரூபா 10,000 ரூபா. அப்ப அவன் சாப்பாட்டு செலவோட சேர்ந்தா குறைஞ்சது ஒரு உறுப்பினருக்கு 3 லட்சம் ரூபாயில இருந்து வாகனத்துக்கே 2.5 லட்சம் 3 லட்சம், சாப்பாடுகளோட சேர்த்து ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபான்னு சொன்னா 38 பேர் இதுக்குள்ள எல்லா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு 5 பேர் 4 பேர் இந்த கட்சி சார்பா இறக்கைக்கு எவ்வளவு காசு தேவை சொல்லுங்க. அப்ப தேர்தல் நேரங்கள்ல அந்த காசுகள் எங்களால திரட்ட இயலாது, நாங்கள் ஓடிப்பட்டு திரிய இயலாது. அப்ப நீங்க முதலே கட்சிக்கு என்று சொல்லி ஒரு பலமான நிதி அமைப்புண்டோ கட்சி நிதி என்று சொல்லி நீங்க ஒன்றை செய்யணும். ஒரு மாகாண சபையில நீங்க இறங்குறேன்னு சொன்னா முன்கூட்டியே. ரெண்டாவது மற்றது வந்து டாக்டருக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஆக்களும் இல்லை. இதுதான் என் அடுத்த பெரிய ரெண்டாவது கதை. முதலாவதுன்றே சொல்லலாமே. அதாவது ஒவ்வொரு கட்சியில இப்ப தமிழரசு கட்சி ஒன்று இருந்தா அவங்க கட்டமாக தன்னை பரம்பரை அவன் இல்லைன்னு சொன்னா அவன் மகன் என்று சொல்லி இறங்கி கொண்டே இருக்கிறாங்களா. அப்ப மாவட்டத்துல எல்லாருக்கும் அவங்க அறிமுகமான ஆக்களா இருக்கணும். அல்லன்னு சொன்னா ஒரு விதானியாரோ எஜியோ அப்படியான ஆக்கள் எல்லாம் ஒரு கட்சியில இருந்து இப்ப மிஞ்சி நாக்கள அனுர அரசு வேண்டி வச்சுக்க ஆளும் அரசுன்றபடியா எல்லாரும் அதுக்குள்ள பாயிறாங்க. பாஞ்சா டாக்டர்கிட்ட ஆக்கள் இருக்காது. ஆக்கள் இருக்காட்டிக்கு டாக்டர் என்ன செய்யணும் என்று சொன்னா புதிய ஆக்களை இவர் கொண்டு வந்து அவர் அதிபரா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், ஆனா புதிய ஆக்களை விடைக்க மக்களுக்கு அறிமுகம் இருக்கணும். விளங்க இல்லையா? மக்களுக்கு இவர் இப்ப விட்ட அப்புறம் தான் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முதலே எல்லாம் வர போய் நம்ம தெரிஞ்சோம்னு சொன்னா அவரை பற்றி நாங்களும் பிரச்சாரம் செய்யலாம், அவரும் பேட்டியல் கொடுக்கலாம், கூட்டங்கள் நடத்தலாம், இதெல்லாம் வைக்கலாம். அப்ப எல்லாரும் சொல்லிடலாம் 5 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் டாக்டர் ஆக்கலாம் 5 பேரும் இவையெல்லாம் மாகாண சபையில நிக்க போயிடும், மாகாண சபையில நிக்க போயிடும் சொல்லி அவைகளுக்கு ஒரு ஐடென்டி கிடைக்கும். அப்படி ஒரு ஐடென்டி கிடைச்சாதான் எங்களுக்கு வந்து ஒரு அன்னளவான ஒரு குறைஞ்ச அது முதலமைச்சருக்கு போகாட்டிக்கும் ஓரளவாது வெற்றியாவது கிடைக்கும். இது நீங்க 1 மாசத்துக்கு முதல் கொண்டு வந்து முன்னுக்கு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் கட்சிக்கும் போட் காணாம எங்கிட்ட தமிழர்களுக்கு கிடைக்கிற முதலமைச்சருக்காக எங்கிட்ட போட்டி இருக்கிற கட்சிகள் இந்த தமிழ் வாக்குகள் உடைக்கப்படும், அது சிதறப்படும். அப்ப தமிழ் வாக்குகள் உடைக்கப்பட்டால் அங்க ஓட்ட ஆட்டோமேட்டிக்கா என்பிபி வந்து வெல்லும், கன்னடங்கள்ல வந்துடும். என்று சொன்னா முதலமைச்சரும் இப்ப நடக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள போக வேண்டிய நிலப்பாடுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அப்ப அப்படியான ஒரு வேலைக்காண்டித்தான் முன்னுக்கே கட்சியை தொடங்கி மக்களை அறிமுகப்படுத்துங்க, கட்சியை வைக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து பதிவு முக்கியம் இல்லை. பதிவை வச்சு நாங்கள் என்ன சேவெடுக்கிறதா முடிவெட்டுறதா ஒண்ணு. இப்ப எங்களுக்கு பரிசு பதிஞ்சாலும் இந்த முறை கூட நீங்க கட்சியை பதிஞ்சீங்கன்னு சொன்னா 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் சொல்லி நீங்க தேர்தலில் அந்த கட்சியின் ரிஜிஸ்டர் வண்டி வைக்கிறது ரிஜிஸ்டர் பண்ண கட்சியா நீங்க செய்யறா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் செல்லும் இந்த கட்சியா செய்யறதுக்கு. ஆகவே நீங்க இந்த முறை கட்சி பதிவு செய்து தேர்தலில் மாகாண சபை இல்லாத நிக்க இல்லாது. இப்ப நீங்க பதிவு செய்ய பார்லிமெண்ட்ல நிக்கலாம், ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கும் அந்த வேலையில எல்லாம் முடிஞ்சு வேற. நீங்க இப்ப கட்சியை செய்யுங்க, வேணும்னா நாங்க கட்சி நிர்வாகத்தை தொடங்குங்க, அதுக்கு பிறகு நாங்க சுயேட்சையா நிக்கிறனாலும் நிக்கலாம். அதுல வேற பிரச்சனை. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட தலைவராக்கள் தெரிஞ்சு போட்டு பதிவு செய்ய இல்லை, ஆனா சுயேட்சையாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நின்றது. சரிதானே? அப்ப இதைத்தான் நான் சொல்றத மக்கள் ஆக்கள் நினைக்கிறது. கொஞ்சம் பேர் இல்ல ஒரு 2-3 பேர் கருத்துகள் பேஸ்புக்ல போட்டிருக்கீங்கன்னா ஒரு சில குத்தல் கருத்துகள் நான் அவியலுக்கு நான் சொல்லிக் கொடுறேன். ஒரு என்னடா சுரேஷன் இப்ப அதை பற்றி இல்ல அதுகளுக்கு நான் சொல்லுவேன். நான் வந்து கேஸ்களுக்காண்டி இங்க நாங்கள் டிக்டாக் நடத்த இல்லை. நீங்க சொன்ன கருத்து வந்து சரியா, அது செய்யப்பட வேண்டிய கருத்து. அதை தவறா புரிஞ்சு கொண்ட ஆக்கள், நான் சொல்ற தவறான புரிதல் உள்ள ஆக்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும். இந்த விஷயத்தை நான் திரும்ப தொட்டேன். மற்றது இன்னொன்னா, இப்ப நான் ஒரு அப்பாவா இருந்து பிள்ளைக்கு வருத்தம் இருக்குது, நீ ஊசியை போடு மருந்து எடுக்கன்னு சொல்றது தப்பா?
இல்ல இதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. இதுல அப்படியும் இல்ல. இப்ப அது அந்த ஒரு சிலர் அப்படி தவறா புரிதலுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கவும் தேவையில்லை. என்றால் அதை இதையே பெரிய பேசு பொருள் ஆக்குவினமா சுரேஷன் அப்படி காய்ச்சிட்டாரு இப்படி காய்ச்சிட்டாரு. இந்த விஷயம் அந்த டொப்பிக்கே தேவையில்லை. நீங்க சொன்ன விஷயம் டாக்டர்கிட்ட அரசியல் கட்சியை நாங்கள் பலப்படுத்தணும். அதை நிர்வாகத்தை முதல் போட்டு நாங்கள் நிர்வாகத்தை முதல் பலப்படுத்தி அதனூடாக செய்ய வேண்டும். அதுல டாக்டரே எழுதியிருக்கிறார் என்னன்னு சொன்னா அப்படி சொல்றவியலுக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனா அவர் தெரிஞ்சு கொள்ளணும் முதலாவதுங்களுக்கு கட்சி பதிகிறது முக்கியம் இல்ல. முதல் நீங்க நிர்வாகத்தை அமையுங்கோ. நிர்வாகம் அமைச்சா நாங்க சுயேட்சையாயே நாங்க நிக்கலாம். இப்ப எங்களை பதிவு தேவை இல்லைங்களா? யார் சொன்ன கட்சியை கொண்டு உடனே பதிகன்னு சொல்லி முதல் நிர்வாகத்தை அமைச்சு கட்சி கட்டமைப்பை உருவாக்கு. இப்ப நீங்க என்னன்றதுன்னா டாக்டர் அப்படி போட்டு தரேன்டாண்டி உங்களுக்கு சொல்லிட்டாரண்டு எடுக்காதீங்க. ஓகே, அது சில பேர் கதைக்கிற விஷயத்துக்கு அவர் சொல்றாரே தவிர அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அவற்றை நிர்வாகத்தை பலப்படுத்தணும். ஓகேயா? அப்ப அவருக்கு இப்ப நீங்க கொமெண்ட்ஸும் போட்டுக்கிறீங்க, இதையும் எழுதி இருக்கிறீங்கன்னா அவருக்கு தெரியும். ஓகே, இதை நான் செய்யணும் அந்த அக்கறையில தான் சுரேஷன் கதைக்குதுன்றது டாக்டருக்கு விளங்கும். அதனால யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், கட்சியை உருவாக்கி கட்சியிட்ட குறிப்பிட்ட நிதி இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த பாலி பிரதேச சபைக்கு நாங்க தலை கொடுத்துறாங்களோ இல்லையோ, கொடுத்துறா என்ன எங்களுக்கு தெரியும். தலை கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்ல வர விஷயம் ஒரு தவறும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை. நான் சொல்றேனே, அதை செய்தால்தான் ஓடுபட்டு திரிய தேவையில்லை. நாங்கள் நகரலாம். ஓடுபட்டு திரிகிற மாத்திரம் இல்ல. கனிங்க என்ன அதை வடிவா விளங்கி ஓடுபட்டு திரிகிற மாத்திரம் இல்ல. இவர் கிட்டமுட்ட 1 மாசம் 2 மாசம் இருக்கேக்க நிர்வாகங்களா தெரிஞ்சு பிறகு ஆக்களை கொண்டு விடுவேர் என்று சொன்னா அது எங்களுக்கு தேவை ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகணும். வேற நாங்கள் இவரை தான் 100% நிற்கிறோம். அப்படி இல்லாட்டிக்கும் ஒரு சிங்களவன் கையில போகக்கூடாது. அந்த நேரத்துல செய்யக்க எங்களுக்கு நாங்கள் என்னன்னு சொல்றது, வேற அறிமுகம் இல்லாத ஆக்களை கொண்டு வரையக்க எங்களோட வாக்குகள் உடையக்கூடாதுன்றதுதான் என் விருப்பம். அப்ப நாங்களே என்ன அவர் அப்படியே 1 மாசத்துக்கு முதலே, நான் இப்பவே சொல்றேன், 1 மாசத்துக்கு முதல்ல 2 மாசத்துக்கு முதலே டாக்டர் நாங்கள் மாகாண சபைக்கு செய்வேரா இருந்தோம்னு சொன்னா நான் கூட எதிர்த்து தான் நிற்பேன். என்னன்னு சொன்னா அதுக்குள்ள கட்டாயம் உடைஞ்சு வாக்குகளை சிதற விட. இப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல நான் கூட சொல்றேன் எதிர்த்து என்னன்னு சொன்னா இல்ல, நான் இப்ப உங்களை சொல்றேன் என்னன்னு சொன்னா அந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நீங்க விடக்கூடாது. அப்படி விட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டை வாக்கு உடைக்கிற மாதிரி போயிடும். இல்ல அது இப்ப இந்த முறை அந்த பிள்ளை நடக்காது டாக்டர். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த பிள்ளை நான் இப்ப பாடுவர்ற என்ன டாக்டர் முகாம் எனக்கு முக்கியம் இல்லை. டாக்டர் என்ன நண்பன் இல்லை. ஆனா எனக்கு இவற்ற துணிவும் இவற்ற ஆளுமை இவர்கிட்ட இருக்கின்றக்காண்டித்தான் நான் செய்ய இருக்கிறேன். தமிழ் மக்களுக்காண்டித்தான் நான் பாடுபட விடுறேன். எனக்கு ஆறுன்னு சொன்னா நல்ல ஒரு இனியானி இல்ல. இப்ப செலியன் ஐயா எல்லாம் வந்தோம்னா ஓகே கும்பிட்டு கொள்ளுவோம். இவியல்ல எனக்கு இப்ப இருக்கிறாங்கல்ல நம்பிக்கை இல்லை தான். உயல் ஆறுல தற்சமயத்துல செய்யற அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் 5 ஒரு சதத்துக்கு கூட உதவான்றது என்ற முடிவு. அப்ப இவர் தான் வேணும். ஆனா இவரும் இல்லாத பட்சத்துல கடைசி நேரத்துல சொன்னா இவரும் வெல்ல இல்லாம மற்றவனே வெல்ல விடாம மற்றவன் கையில கொடுக்க இயலாது. அப்ப அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யணும், ஏன்னா நான் இன உணர்வுக்காண்டி நான் முகத்துக்காண்டி வரையில. அப்ப அந்த நேரத்துல நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இப்பவே செய்யுங்க. உங்களுக்கு உயிரை கொடுக்கணுமா வேணுமெண்டா உங்க என்ன செய்யணும், சீரியஸா சொல்றேன். எல்லாமே செய்தாரம் எல்லாமே நான் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் அதுக்கான நாங்கள் செய்யணும். எல்லா மக்களும் செய்வீங்க. நீங்க நிர்வாகத்தை கண்டிப்பா அது நடக்கும். செலியன் ஐயாவுக்கு முடிவெடுத்தாச்சு. செலியன் ஐயாவை நான் கதைக்கிறேன்னு சொன்னா செலியன் ஐயாவோட நான் கூட முதல்ல இருக்கா கதைச்சினேன். செலியன் ஐயாவோட இதில் சம்பந்தமா ஏதோ நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியா சும்மா நோமலா இதன் போட்டு விட்டுறேன். அப்ப ஏதோ ஒரு கதைகளுக்குள்ள நானோ நீங்களோ வேறு யாரோ ஒரு பெரிய ஆரோ போய் அவர்கிட்ட ஒரு டிமாண்ட் போய் கேட்க எங்களுக்கு கட்சியே இல்லாம அவர்கிட்ட போய் என்னென்னு கதைக்கிறது. அப்ப அவர் பாப்பேர் இன்னொரு 6 மாதம் கிடக்கண்டு மாகாண சபைக்கு 6 மாதம் கிடக்குன்னு சொல்லியிருக்க. அவர் பாப்பேர் ஓகே பஃப்ராவில் அவங்கள்ட்ட கட்சி நிதி இவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மக்கள் ஒவ்வொரு இடங்கள்ல விட்ட வேட்பாளர்கள் எல்லாம் நல்லம். அப்போ நான் போனால் அதுக்குள்ளே அவைகளுக்கு வெற்றியை சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் நிர்வாகம். இவ்வளோ இதுதான் முதலாவது கருப்பொருள். இது இருந்தால் தான் மிச்சம் அந்த கட்டமைப்பை உருவாக்கணும். இதை நான் யாரும் சொல்லி கதைக்கிறேன் இல்லை, நான் இது இண்டையிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். இது எங்கட தூர நோக்கு பாரு. இப்படி இல்லையாண்டா இது இப்படித்தான் போகும். அப்ப எங்கட தமிழாக்கட கடைசியான ஒரு சந்தர்ப்பத்தையும் உடைக்க விடக்கூடாது. அப்ப அதை அவர் உணர்ந்து செயல்பட்டா எங்களுக்கு அதை போல ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. இப்ப நாளைக்கே அறிவிக்கட்டும், நாங்கள் 2ஆம் தேதி பஃப்ராவில் அறிவிக்கட்டும், 2ஆம் தேதி நாங்கள் நிர்வாக கட்டமைப்பை செய்கிறோம், நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் 2ஆம் தேதி இந்த மண்டபத்துக்கு நீங்கள் வாருங்கோ ஓகே எல்லாருமே சேர்ந்து கலந்து கொண்டு புலம்பெயராக்களும் வேணுமாட்டா நீங்கள் இதுகளில் வச்சு சூம் மீட்டிங்கள்லையோ எல்லாத்துலேயோ செய்து கலந்து கொண்டு நிர்வாகங்களை நீங்கள் அங்கேருந்து தேர்வு செய்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5-10 பேர் இருந்தால் தான் இவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் மக்களை போய் சந்திக்கலாம். இப்போ எனக்கு அடுத்த ஒரு கவலை என்னன்னு சொன்னால் டாக்டர் மக்கள் சந்திப்புகளை மேற்கொள்ள இல்லை. இப்போ வன்னி மாவட்டத்தில் இங்கே போய் மக்கள் சந்திப்பை டாக்டர் செய்திருக்கிறேன்.
எங்க சார் அப்ப சந்திக்காம மக்கள் சந்திப்பு ஒன்றும் இல்லாம அறிமுகம் இல்ல மக்கள் சந்திப்பு இல்லாம வந்து நாங்கள் இதுல வந்து மாகாண சபையில வந்து இதா வெல்லுவோம் சொன்னா என்னென்று வெல்றது? மக்கள் சந்திப்பு இல்ல முதல் தேவை. அப்ப மக்கள் சந்திப்பு வந்து 4 மாவட்டம் இல்லை என்ன கிடக்கு. இப்போ யாழ் மாவட்டத்திலேயே மக்கள் சந்திப்பு இல்லை. முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கு, கிளிநொச்சி மாவட்டம் இருக்கு, மன்னார் மாவட்டம் இருக்குது, சில உள்ள கிழக்கு மாகாணம். அது நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அப்போ இந்த வன்னி மாவட்டங்களை நீங்கள் கவர் பண்ணணும். இங்கே வன்னி மாவட்டத்துக்கு இறங்கணும், இறங்கி கதைக்கணும். இப்போ இருக்கிற காலங்களுக்குள்ள இப்போ உங்களுக்கு இது பார்லிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் அதே முழு மூச்சாக இருக்கணும். அப்போ டாக்டர் அதில் இறங்காதபடியாக எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன் டாக்டர் இறங்க இல்லை, ஏன் கட்சி அமைக்க இல்லை? மக்கள் சந்திப்போட செய்யவா உதவி நிச்சயமா செய்யலாம். நீங்க யாருன்னு சொன்னா டாக்டர் நாங்கள் அவருக்கு நாங்க சொல்லலாம், நீங்க போய் சந்திங்கன்னு சொல்லி நாங்கள் ஆலோசனையை தான் சொல்லலாம். கட்சி தொண்டர்களை ஆலோசனை. நான் டாக்டரை மீட் பண்ண அவசியம் இல்லை, நான் உதவி செய்யறேன். அதை எனக்கு உங்களோட பங்களிப்போ தெரியும் தம்பி. நீங்க சொன்னீங்களா 2-3 மாதத்துல போறோம்னு சொல்லி அதை விடுவோம். அது கூட இது முக்கியம் இல்லை. அது நீங்க ஒரு ஆள் போய் ஒன்றும் செய்யல. அதாவது டாக்டர் இது வந்து நாங்கள் கதைக்கிறது வந்து டாக்டர் சம்பந்தப்பட்டது. ஆக்கள் போய் நாங்கள் சப்போர்ட் பண்றது இல்லை. அவருக்கு 1000 பேர் அங்கே சப்போர்ட் பண்ண இருக்கீங்கன்னா நீங்களும் போய் ஒரு ஆளா நிற்கலாமே ஒழிய அவர் வந்து நிர்வாகம் அமைச்சு ஒவ்வொரு மாவட்டங்களில் போய் மக்கள் சந்திப்புகளை சந்திச்சு மக்களின் கருத்துக்களை வந்து கேட்டு அதெல்லாம் செய்யணும். ஆனா அவரு டைம் இல்லைண்ணா, அவரு டைம் இல்லை. நீங்க பாக்குறீங்களா அங்க அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாம அதெல்லாம் நீங்க அப்படி இல்லாம அவ்வளவு பிரச்சனை இருக்குண்ணா, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிற வர கதை தம்பி, நீங்க கதைக்கிற வர கதை நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருங்க. கீழே அரசியலுக்கு டைம் இல்லைன்னா இதுக்கண் முழுக்கும். அப்ப ஒன்றுமே இல்லாம நாங்கள் ஒன்றுக்குள்ள போகல. நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம் அடி வந்து பெரிய பாதையை நோக்கி போறோம். அதாவது வந்து இந்த முதலமைச்சரால தான் எதையுமே செய்ய முடியும். ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள வரப்போற ஒரு முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் கையிலான் பல பொறுப்புகள் இருக்குது. ஒன்று காணாமல் போன ஆக்களுக்கான ஒரு முடிவு, அடுத்தது வந்து எங்கட அரசியல் தீர்வு வந்து நீண்ட 15 வருஷமா ஈடுபட்டு கொண்டிருக்கு, அதுக்கான ஒரு தீர்வு, மற்றது என்னன்னு சொல்றது எங்கட அரசியல் தீர்வு எல்லாமே இந்த வரப்போற முதலமைச்சர்ல தான் தங்கி இருக்குது. அந்த முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு வலுவான ஒரு முதலமைச்சரா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற ஒன்றுமே உருப்படியான ஆக்கள் இல்லை. எங்க டாக்டரை தவிர நான் இப்போ அதைத்தானே சொல்றோம். ஆனா நீங்க எதிர்த்து நின்றான்னு சொன்னா இல்ல இப்படி செய்யலாது இப்படித்தான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாது. அது கடவுளே பிள்ளை செய்தாலும் பிள்ளை என்றா பிள்ளை தானே. அது இறைவனையே செய்தாலும் தான் பிள்ளை தான். பிள்ளை என்றா பிள்ளை. அது சுட்டி காட்டாம நாங்க டாக்டர் முகத்துக்காண்டி நாங்க கதைக்க கூடாது. டாக்டர் ஒரு மாதிரி பேர் சொன்னா இதால ஒரு முகத்துக்காண்டி பார்த்து ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் இந்த கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் நான் சொல்றேன். நான் என்ன பலிக்கடாவா ஆக்குறேன், ஆர் பூனைக்கு மணி கட்டுறேன்னா நான் கட்டுறேன், நான் கெட்டவனாகிறேன். ஐ டோன்ட் நோ. ஆனா நான் சொல்ற அவ்வளவுமே ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை தான் கதைக்கிறது. எங்கட நோக்கம் இவ்வளவு. அப்ப நான் இவ்வளவு சிந்திச்சு வச்சுக்கிறோம். என்ன மண்டைகள் இவ்வளவு இப்படி போனா எங்கட அறிவு இருக்கல்லோ. அறிவு இல்லை, அனுபவம். எங்களுக்கு 50 வயதா போச்சு, அனுபவம். கடந்த அரசியல் எத்தனையோ ஜனாதிபதிகளை நாங்கள் சந்திச்சு கொண்டு வந்துட்டோம், எத்தனையோ பிரதமர் வேற சந்திச்சிட்டோம், அவ்வளவு இதுகளை சந்திச்சிட்டோம். ஒரு அரசியல் இழப்போல் எல்லாம் சந்திச்சபடியாத்தான் நான் இதை சொல்றேன். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. அவர் வந்து இப்போ இன்னும் மேபி 2 வருஷம் ஆகலை அரசியல் வந்து 15 வருஷம் வந்தாக்கள் இன்னும் ஒன்றும் செய்யலை. அவருக்கு நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு இதை பற்றி நான் கதைக்கிற பற்றி எதுவும் விளங்க இல்லை தம்பி. என்ன கதைக்கிறோம், நீங்க என்ன செய்யறோம்னா உங்களுக்கு எதுவுமே விளங்க இல்லை. உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் இல்லை. உங்களுக்கு என்ன முதல்ல எல்லாம் கணக்கை கதைச்சிட்டா நீங்க பேசாம கேட்டுட்டு இருங்க. இது நடக்கிறது நிர்வாகம் தெரிகிறத பற்றியான பிரச்சனை, ரைட்? அப்ப இதெல்லாம் வந்து செய்யாம நாங்கள் இப்படியே எல்லாம் இருந்து போட்டு கடைசியில வந்து சிங்களவன் கையில தூக்கி கொடுத்து போட்டு இப்ப கடைசியா அந்த 2 மங்களுக்கான உடைவுகளை டாக்டரால வென்றிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பிரதேச சபை எத்தனை சபையை வென்றிருக்கலாம்? ஒரு 4 மாசத்துக்கு முதலே உதுகளை எல்லாம் தயார்படுத்தி சகல வேலையெல்லாம் செய்திருந்தா அவ்வளவு மக்களுக்குள்ளே போய் மீட்டிங் எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா மக்கள் சந்திப்புகள் அதுல எல்லாம் இல்லை. இப்ப பல சலம் கேட்கினோம். வேணுமெண்டா உங்களுக்கு இதுக்குள்ள ஆக்களை கூப்பிட்டு ஆறு சொன்னாக்கலான்னு நிரூபிச்சு விடுறேன். ஏன் டாக்டர் வன்னி மாவட்டத்தை புறக்கணிக்கிறார், வன்னி மாவட்டத்துக்கு வாரேர் இல்லை? இந்த கேள்விக்கு என்ன பதில்? என்ன பதில்? ஒரு முதலமைச்சராக நிற்கிறவர் வந்து எல்லா இடமும் போகணும், எல்லா இடமும் கதைக்கணும், எல்லா இடத்தையும் சவனா பார்க்கணும். பார்த்தா தான் எல்லா இடத்துக்கும் செய்யலாம். அவன் டாக்டர் இப்போ அவன் அறிவிப்பான். இப்போ 3 மாதம் முதல்ல அறிவிப்பான். சில வேளை நாளைக்கு காலமாக கூட, ஒருவேளை நாளை காலம் கூட அறிவிக்கலாம். 20ஆம் தேதி நான் மாகாண சபையை வைக்கிறவன். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறது?
அப்படி இல்லாமல் இது இல்லை. நாங்கள் எங்களுக்கு தெளிவான அரசியல் சிந்தனை இருக்குது, தெளிவான இருக்குது. நீங்கள் அங்கே போகவும் வேண்டாம், செயலாளரும் தலைவரும் போகவும் வேண்டாம், நீங்கள் கட்சி பதவியை பற்றி கேட்கவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். முதல் இங்கே பெரிய ஒரு அதாவது இலங்கை பூரா உலகம் பூரா அறிவித்த ஒரு நிர்வாகமாக நீங்கள் தெரிவு செய்யுங்க. அந்த நிர்வாகத்தை எல்லாருக்கும் காட்டுங்க. உங்களோட கட்டமைப்புகள் என்ன உங்களோட கொள்கைகள் என்னன்றதை ஜாப் போல எல்லாம் எழுதுங்க, செயல்படுத்துங்க, அதுகளை செய்யுங்க. அதுக்கே 6 மாதம் வேணும். இவ்வளவு நாங்கள் செய்து நல்லாத பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே சொல்கிறது. ஒன்றும் செய்யாமல் நாங்கள் கட்சி பதிய போகிற வேண்டாம், இப்படி போய் கட்சி பதிகிறது. நான் சொன்ன ஆவணங்களே அதை பற்றியே நான் இப்போ உங்களை சொல்லல. நேற்று சொன்னான் என்னென்ன தேவைன்னு சொல்லி ஒன்றுமே செய்யலை. முதலாவது தேவை நிர்வாகம். அதை செய்வோம். செய்து கட்டமைச்சு வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு அங்கத்தவர்கள் எல்லாத்தையும் சேர்ப்போம். வெளிநாட்டில் ஒரு 100 பேர், நாட்டில் ஒரு 100 பேர் நிரந்தர உறுப்பினர்கள். இதில் எங்களோட ஜாப்பு முறைகளில் வந்து வெளிநாட்டாக்களை நாங்கள் உள்வாங்கி தான் செய்கிறோம்னு சொல்லி உங்களோட இதுகள் எல்லாம் எழுதி, உங்களோட கொள்கைகள் எல்லாம் எழுதி அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் கிடையாது. கடைசியாக கொண்டு வந்து ஒரு தடவை மாவட்டத்துக்கே தெரியாதாக்களை கொண்டு வந்து 4 பேர் நிறுத்தி விட அவ்வளோதான். அப்படியெல்லாம் செய்ய இயலாது. இந்த முறை அரசியல் செய்கிறேன்டா இப்படி செய்யணும். இல்லைன்னு சொன்னால் டாக்டர் நான் இல்லை மாநசபைக்கு நான் நிற்க மாட்டேன், நான் இதில் பார்லிமெண்ட்டை தான் தேர்ந்தெடுக்க போகிறோன்னு சொன்னால் அது முதலே சொல்லணும். ஓகே இதான் இந்த திட்டம்னா நாங்கள் ஓகே டாக்டர் செயல்பாடு இதுதான், அப்போ கட்சியில் துவங்க விருப்பம் இல்லை, இதான் செய்ய போகிறேன்டா நாங்கள் அவற்றை கதையை நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்போம். ஓகே அவர் பார்லிமெண்ட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மாகாண சபைன்ற ஒன்றில் நீங்கள் இறங்குறேன்னு சொன்னால் இது நீங்கள் இப்படி ஒன்றும் செய்யாமல் காலத்தை எடுத்தடிக்கலை. ஏன்னா 8 மாதம் ஆகிட்டுது. உங்களுக்கு தந்த காலம் 7 மாதம் 8 மாதம் ஆகிட்டுது, செய்யலை. நீங்கள் தேர்தலுக்குள்ளே வாக்கு வார காலத்தில் சொன்னீங்க வந்து 14 நாளையில் நான் எல்லாம் செய்கிறேன், கட்சி அமைக்கிறேன் இதன்று சொல்லி கட்சி பதிகிறேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ எங்கே போய் கேட்டீங்களா? அப்போ முதல் உங்களுக்கு இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த டாக்டருக்கு தெரியணும் வந்து ஒரு கட்சி பதிகிறேன்டா இவ்வளவு வந்து ஃபார்மாலிட்டி இருக்குன்றது தெரியணும். என்னென்ன நிர்வாகம் இருந்தால் தான் கட்சியே பதிலாமன்னு தெரியணும். சும்மா தலைவரும் செயலாளரும் போய் என்ன கட்சி பதிகிறது? நீங்களே யோசிங்க. எப்படி கட்சின்னா என்ன விளையாட்டு இது? வேணுமென்னா ஆலோசனை கேட்க போகலாம். நாங்கள் கட்சி பதிகிறதுக்கு என்னென்ன வேணுமன்றது கேட்க போகலாம். ஆனால் கட்சி பதியலாம். அது டாக்டர் நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு நேரில் யூடியூப்பில் காய்ச்சானே என்னென்ன இதுதான் சட்டம். அது வேறு பக்கம் இருக்கத்தக்குன்னா முதல் நிர்வாகத்தை தெரியுங்க. இவ்வளோ தான் தேவை எங்களுக்கு தேவை. நிர்வாகம் பதிகிறத பற்றி பார்ப்போம். பதிகிறது சில விட வேண்டாம், பதியாமல் இருந்தால் கூட எங்களுக்கு அதை பற்றி பேசல. 10 வருஷம் கூட நீங்கள் பதியாமல் இருந்து சுயேட்சையாக கேளுங்க. அது வேறு பிரச்சனை. நிர்வாகத்துக்கு வாங்க, கொண்டு வந்து காட்டுங்க, நிர்வாகத்தை காட்டுங்க. அதை உலக மக்களுக்கெல்லாம் கொடுங்க, பொறுப்புகளை எல்லார்ட்டையும் கொடுங்க. இந்த வேதனை தான் எங்களை கதைக்க வைக்குது. பின்ன என்ன நாங்கள் என்ன எதிராக செய்கிறக்க நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோன்னு இவ்வளோ கதைக்கிற கருத்துக்கள் எல்லாம் இதுக்காக கதைக்கிறோம். எவ்வளோ வேதனையாக கிடக்கு. என்ன நாங்கள் கனவு கண்டு நாட்டுக்கும் தேவையில்லை, ஒன்றுக்கும் தேவையில்லை, நாங்கள் எங்களோட லட்சியம் தான் முக்கியம் சொல்லி போட்டு எல்லாத்தையும் தியாகம் செய்து போட்டு இங்கே கத்தி கொண்டு நிற்கிறேன். என்னத்துக்காண்டி? முகத்துக்காண்டி எல்லாம் செய்யல. அது நடுகர் இப்போ டாக்டர் சொல்ல இல்லையா, ஆரண்டானா புல செய்தா புலதான், அதை சுட்டி காட்டுறதான் என் கடமை என்றிட்டு இப்போ கஜை எல்லாரையும் இப்போ வச்சு கிழிச்சோண்டு இருக்கே இல்லையா? அப்படித்தான் அது அவருக்கும் பொருந்தும். அவரும் அதை செய்யாட்டிக்கு அதை சுட்டி காட்டி இதை இந்த இடத்துல அம்பி இதை செய்யுங்க, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அவருக்கு இதண்டா தான் நாங்கள் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அவர் அதுக்குள்ள இறங்கு. இதுதான் எங்களோட நோக்கம். சரி, கதைங்க கதைக்கிறாங்க. மாட்டு கருத்துகள் இருந்தா சொல்லுங்க. கதைக்க வராக்களுக்கு என்னன்னு சொல்றோம். என்னன்னு சொன்னா டாக்டர் தேர்தலுக்கு முதல் அப்படி செய்த அந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் தேர்தல் இதுக்குள்ள கதைக்கிற வந்து தேர்தலுக்கு பிறகு டாக்டர் ஏதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட அவற்றை சரி புள்ளிகளை நீங்க எப்பவுமே கதைக்கலாம். அதுக்கான விளக்கங்களை நாங்கள் தருவோம். ஆனால் கடந்த காலங்கள் அரசியலுக்கு விறக்கு முதல் அவர் இருந்த கதைகளை நீங்க இங்க இருந்த ஒரு தரமே கதைக்க இல்லாத அதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒவ்வொரு அனுபவம் தான் வேணும். அவருக்கு அனுபவம் அவர் சிறந்த மனுஷன் ஆகி கொண்டிருக்கு. நீங்க கதைங்க. ஆனா அரசியல் கதைகளையோ இல்லாட்டிக்கு அவற்றை இதெல்லாம் கேளுங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைகள் இதுகள் எல்லாம் வந்து ஒரு காலம் நாங்கள் பொது தளங்களில் வச்சு வாதுறது எங்களுக்கான நோக்கம் இல்லை. அரசியல் வேறு, அவற்றை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. அல்ல அவர் தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டோட ஒன்றை பற்றி கதைக்கிறாரு இதன்றாரு, அதை கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு போடுறாங்களோ அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் சம்பந்தமா அவற்றை பிரச்சனையால நீங்க எதுவும் கதைக்கலாம். அரசியலாக தான் இருக்கணும். பேருந்து அவர் அங்கே அப்படி செய்தது, தேர்தலுக்கு முதல் இப்படி சொன்னவர், இது செய்தவர், அதை செய்த கதைக்கே இடம் இல்லை. அதெல்லாம் இதில் வச்சு கதைக்கவே நான் ஒரு நாளுமே இடம் அளிக்க மாட்டேன். இதில் நிற்கிற மோடிட்டர் மேலே அதை விடவும் மாட்டேன். அதெல்லாம் போட்டான். அவர் என்ன செய்யணும்ன்றதை சொல்லுங்க. எதிர்காலத்திலே அவர் என்ன செய்யணும்ன்றதை நீங்கள் கதைங்க. என்ன செய்தால் நல்லா இருக்குமென்று கதைங்க. அல்லாட்டி அவர் அரசியலில் தற்சமயம் அவர் செய்கிற தவறுகள் என்ன, இதெல்லாம் கதைக்கும். தந்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன வாக்குறுதி?
என்னன்னு சொன்னேன்னா இந்த முறை ஃபுல்லாக விட்டுட்டேன். நான் இனிமே எல்லாம் சரியா செய்வேன். அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் இதெல்லாம் விடுங்க. இப்ப இவற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை நீங்க கதைங்க. அதான் எங்கட தளம். அரசியல் அரசியல் முதலாவது இந்த முதல் உள்ளூராட்சி தேர்தலில் தான் விட்டுட்டேன். அது முடிஞ்சதில்லை. அது முடிஞ்சது. இப்ப நான் உங்களை இதுல ஏத்தினதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா நீங்க அரசியல் கருத்து ஏதோ சொல்ல வர என்ன நடக்கணுமோ அதை பற்றி கதை அத கதைங்க. அவர் என்ன செய்யணும் நடக்க போறத பத்தி காயப்போம். கதைக்க வேண்டாம். இல்ல நாங்கள் இன்னொரு ஆள்லாம் பிள்ளைய சுட்டு விரலா நீட்டேக்க அந்த 4 விரலும் எங்களை காட்டும். நாங்கள் எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிறோம். எவரும் வந்து உத்தமர் இல்ல. நான் என்னில இருந்து இந்த உலகத்துல இருக்கிறாங்களா எல்லாருமே 100 விதமான ஆக்கள்னு சொன்னா அவையில் இறைவனுக்கு அவையில் இறைவனை விட மேலான ஆக்களா இருக்கு. இறைவன்ல கூட தவறுகள் இருக்கு. இத என்னன்னு சொன்னாங்க, நான் வந்து எனக்கு என்ன அந்த நேரம் தோன்றுதோ அன்றைக்கு என்ன நடக்குதோ வந்து பார்த்தா உண்மையில ஒரு புதுசா ஒரு வழியா கட்சியை தொடங்கி அதுக்குரிய ஆக்களை போட்டு அப்புறம் இதை செய்தா இவ்வளவோ நம்பிக்கை வரும் மக்களுக்கு. ஆனா என்ன நடக்குதுன்றா அது எதுவும் செய்யாம இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். பஞ்சி படுறாரா இல்லாட்டி பயப்படுறாரான்னு எனக்கு விளங்குது. அதான் அந்த பயம். என்னண்டா இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் பின்னுங்க நிக்கிறீங்க. ஆனாலும் டாக்டருக்கு நச்சிருந்தா இப்பவோ இது எங்கேயோ போயிருக்கு. இந்த கட்சியாக உருவாக்கி ஒரு பதிவு செய்து எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பிள்ளை ஒன்று இருக்கு. அது என்ன பிள்ளைன்னு எனக்கு விளங்கியல. இப்ப காலம் கடந்த ஞானம் எதையுமே தராது. சரிதானே? காலம் கடந்த ஞானம் நாளை என்பதும் பின்னே என்பதும் நடவாதவை. சரிதானே? ஒன்றே நாங்கள் செய்யணும் என்றால் ஒன்று செய்யணும் என்றால் அது இன்றே செய். அவ்வளவுதான். அதுக்கு டாக்டருக்கு பஃப்ராவில் இவ்வளவு தான் தேவை. டாக்டருக்கு ஒரு 2 மணத்தியாலும் பஃப்ராவில் அல்லாடிக்கு ஃபேஸ்புக் வரல நான் இத்தனாம் தேதி இந்த செய்யறேன் கூட்டம் செய்யறேன் இதெல்லாம் இத்தனை மணிக்கு இந்த மண்டபத்துக்கு வாங்கும். ரைட்? சரி, விஷயம் முடிஞ்சு. சாரி மயூரன், என்னன்னு சொன்னா இப்ப இதுல நீங்கள் ஏறுறது ஒரு பேருக்கு பிடிக்கல. பெண்களை பிடி வயசே இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை அது என்னன்னு சொன்னா அது என்னன்னு சொல்றது இல்ல மலரும் சொல்லட்டும். அப்புறம் டாக்டர் பெண்கள் இழிவா பேச இல்லையா? இல்ல அப்படி இல்ல என்று சொன்னா நீங்கள் இல்ல இது கருத்து சுதந்திரம் இருக்கிறது. நான் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் மயூரன்னு இப்ப நீங்க தனிப்பட்ட ஆக்களை தாக்குனது இது சுரேஷ் அன்னைக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. இல்ல இதே நான் அரவாசி ஜேடிஎல் அரவாசி அவரான தலை நடத்துறேன். நீங்க அவரோட நான் இப்ப உங்களோட தனிப்பட்ட முறையில நான் அது உங்களோட கலைக்கு பேசுறேன். அது ஓகே. என்ன இது ஒரு பொது வழியில வரைக்கும் ஒரு தரையும் அது இறங்கி ஓடுன்னு சொல்றதுக்கு அவைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் ஏதாவது அப்படி இல்ல மயூரன். என்னண்டா மயூரன், நீங்கள் நீங்கள் கலைச்சத நான் அனுமதிக்க மாட்டேன் மயூரன். என்னண்டா என்னதுக்கு போட்டு யோசிக்கிறீர்கள்? இல்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த தளத்துல உங்களை வச்சு கதைக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்ல. என்ன அதுதான் நான் இப்ப சொல்ற மயூரன். நோ ப்ராப்ளம். என்ன சொன்னா இப்ப இதுல நான் எங்களுக்கு சில பேர் இதுல இல்ல இன்னும் ஒரு 2 கிலோ போட்டோம். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் விளங்கும். ஒன்று பிரச்சனையும் இல்லை. ஆனா இவ எல்லாரும் அப்படி நீங்க சொல்ற நீங்க இப்ப மயூரன் இப்ப நீங்க சலஞ்சுடுறத பார்த்தா நீங்க வித்தியாசம் என்ன சொல்றீங்க? நாங்கள் யாரும் கெட்டவர் இல்லை. நான் கெட்டவர் இல்லைன்றது கொஞ்ச நாள் விளங்கும் தானே. அதைத்தான் சொல்லுவோம். சரி மயூரன், இப்ப நீங்க என்ன மயூரன் இப்ப உங்களை நான் இப்ப தப்பா சொல்லல. என்ன பிரச்சனை நீங்கள் சில இடங்கள்ல கதைச்சது தான் அவை இதுல பாருங்க. எல்லாரும் நீங்க இதுல பாருங்க, நான் ஒன்றுமே கதைக்கல. கீழே பாருங்க. 6வது இதுல நல்லதா இதுல ஒரு 150 பேர் இருக்கணும். இதுல ஒரு நல்ல விஷயமா எழுதுனா நான் உங்களை இதுல அக்செப்ட் பண்றேன். ஏன்னா நான் அப்ப தனி ஒரு ஆள் முடிவெடுக்கல. இல்ல இப்ப என்னன்னு சொன்னா டாக்டரை பத்தி பிள்ளையா கதைக்க வேண்டாம். ஆனா இதுல கணக்கு பேர் வந்து நிக்கிறேன். என்ன அவையில மீறி நாங்கள் இதுல இப்ப நீங்கள் ஏறிட்டீங்க என்னன்னு மாறி ஏத்தி விட்டீங்க. அதான் நானே யோசிச்சேன் என்னது நாளைக்கு சுரேஷன் தான் மாத்தி ஏத்தி அவரு இப்ப பாக்குறேன் ஆரண்டு ஏத்திட்டாரு. இப்ப அதான் நான் நீங்க என்ன அண்டைக்கெல்லாம் தம்பி நாங்கள் நீங்க கீழே 2 கேளுங்க. காலப்போக்கில் நல்ல கருத்துக்களை எழுதுங்க. மீண்டும் காலப்போக்கில் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அப்ப கேட்டா நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாக்காண்டி நான் அடுத்து கதைக்க விட்டுருக்கேன். நீங்க காலப்போக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டுறாங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டுறாங்க. என்னன்னா நான் யாருக்கு மத்திய உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவு எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல அது சரி. நான் வேற அண்டை நான் இப்ப அதான் சொன்னேன். அவரோட எங்களுக்கு கோபம் இல்லை. ஆனா தனிப்பட்ட முறையில இது நாங்கள் எடுக்கலாம். இது ஒரு பொதுத்தளம். மற்றது
எல்லாரும் இப்ப இவர் சில வசனங்கள் வணக்கம் ஏற்றியாச்சுது. வணக்கம் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. எதிரிகளை மன்னிக்கலாம், துரோகிகளை மன்னிக்க கூடாது. சரி கூடாது. நன்றி. இல்ல அவர் ஏறிட்டார் மாறி சுரேசன் அதை மாறி ஏற்றி ஆனா எதிரி ஆனா எப்படித்தான் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எங்க நாட்கள்ல செய்யற தப்பு இதுதான். விடுங்க போட்டும் ப்ளீஸ். நன்றி. சரி ஓகே. ஆனா எதிர்காலத்துல இன்னொரு நோக்கம் உண்மையா என்னன்னு சொன்னா டாக்டரும் வந்து ஒரு தடவை வந்து நாங்கள் பகைவர்களை உருவாக்க ஒரு பகைவன் 100 இல்லை 1000 பகைவனை உருவாக்குற மாதிரி தான் இன்றைக்கு அந்த இணையங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தரையும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பகைக்காம உள்வாங்கி கொள்ளணும். ஒரு தரையும் எதிரியாக்கிறோம்னு சொன்னால் அதை பேர்ந்து நாங்கள் அதை எத்தனையோ பேரை போய் ஏன்னா அனுபவங்களை நாங்கள் டாக்டர் கண்டிருப்பார். அப்போ எதிரியாக்காம நாங்கள் முடிஞ்ச வரை நீங்கள் பாருங்க, யாராவது சில உள்ள தூரடங்களில் வந்து ஏதாவது டாக்டரை பற்றி காய்ச்சாலும் சமாளித்து அனுப்புறது. காரணம் என்ன சொன்னால் டாக்டருடைய எதிர்கால அரசியல் யோசிச்சு சத்தியமாக நான் அதான் செய்யணும். 1 second. 375. அப்ப நான் முடிஞ்ச வரைக்கும் அதை எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும். எங்களுக்கு கலைக்க முடியாங்க 99. என்னண்டா நாங்கள் எதிர்காலத்துல ஒரு தூர நோக்கு அரசியல் எங்கள்கிட்ட இருக்கணும் சொன்னா சொன்னா நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எதிரியையும் நண்பனாக்குவோம். ஓகே, எதிரியையும் நண்பனாக்கி வச்சுக்கொள்ளணும். தேங்க்யூ. இதைத்தான் எங்கட தேசிய தலைவர் செய்து காட்டினவர். எத்தனை விடுதலை புலிகள் எத்தனை பேரை மாற்று இயக்கங்கள் அல்லாட்டிக்கு பிளட்டோ அல்லாட்டிக்கு பேரல்எஃப்ஓ அல்லாட்டிக்கு டெலோக்கள் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, இவ்வளோ பேரை சுட்டது, அல்ல சந்தேகத்தின் பேரை இவ்வளோ பேரை அடிச்செல்லாம் கொண்டது, இதண்டது மண்டையிலாம் அடிச்செல்லாம் சாக்கடிச்சுமா சின்ன அந்த நாங்களே வந்து இந்த சின்ன கோழிகள் அதுகளை கொள்றாங்க யோசிப்பா மனிதரை அடிச்சு கொண்டது. ஆனால் இவ்வளவு பேருக்கு கூட அவர் ஒரு பெருந்தன்மையாக ஒரு எதிரியாக இருக்கக்கூடாது, எல்லா தமிழரும் ஒற்றுமையாக இருந்து அரசியல் தீர்வுக்கு ஒற்றுமையாக வரணும்னு சொல்லி அவரே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி போட்டு போனவர். அப்போ இதுன்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எதிரிகளை குறைச்ச தான் அரசியத்தில் நாங்கள் பலம் பெறலாம். இல்லையென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போது எங்களுக்கான எதிரிகள் வந்து அவங்களுக்கான ஆக்களை விட்டு அந்த இடத்துல அதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, ஒரு கல் எறிவாங்க, ஒரு செருப்பி எறிவாங்க, எல்லாம் ஒன்றை கத்துவாங்க, அல்ல வாகனத்தை உடைப்பாங்க. அப்போ இதுகளே ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மிகவும் சமாதானமாக இதையும் சமாளிக்கிற தளத்தோட ஒரு தரையும் அவமதிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அரசியலையோ தளத்தையோ நாங்கள் கொண்டு போனோம்னு சொன்னால் அது எங்களுக்கான வெற்றி. நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த 6 மாதம் நான் 7 மாதம் தலை நடத்துகிறேன். நான் எதிரிகளை சம்பாதிக்கிறது குறைவு, நான் சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா ஆனால் ஒரே ஒரு 2 இதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒன்று ஒருக்கா நான் அந்த வேசமோனி என்று சொல்லி என்னதுக்கோ அது என்னால் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாக்கும் பிறந்தான்னு சொல்லி ஒரு தலக்காரன் அவட்ட பேரை நான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் உச்சரிக்கிற உள்ளேன்னா அவர் அவமதிக்க நான் விரும்புகிறேன் இல்லை. அப்படி சொன்னதுன்றது உண்மையாக யதார்த்தமாக எங்கட ஊர்வலில் நாங்கள் கிராமங்களில் அவனு எளிய வேசமோனப்பா அப்படி செய்துட்டான் அண்ணா. அது அங்கே அந்த அம்மாவை குத்தி கதைக்கிறே இல்லை, அது எதேர்ச்சியாக புலவில் வாரது. அது ஒன்று தான் நான் அந்த ஒரு கூடாத வசனமாக ஒன்று காய்ச்சினேன். அதுக்கு நான் அவையிலெல்லாம் எத்தனையோ வசனங்கள் காய்ச்சிருக்கேன். ஆனால் நான் அதுகளுக்கு நான் இப்படி சில என்ன வாயால் அப்படி ஒன்று வெந்திருக்கும்னு சொன்னால் அதுக்கான சொறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு தளங்களை எங்களுக்கு விமர்சிக்க வேண்டிய விமர்சனம் தேவையே இல்லை. ஏனென்றா நாங்கள் உங்களை இன்னொரு தளத்தை நாங்கள் தமிழர், நாம் தமிழர். அப்போ நாங்கள் தமிழாக்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே வெளியில் தளங்கள் நடத்துகிற எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமைகள் இல்லாமல் தமிழரே புரிஞ்சு விடப்பட்டிருந்தால் நீங்கள் என்னென்ன ஒரு நல்ல அரசியல் தலைவனை கொண்டு வந்து கடைசி நேரத்தில் நிறுத்த போகிறீங்க. அப்போ நீங்கள் முதல் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும். முதல் இதுக்குள்ளேயெல்லாம் ஒற்றுமையான கருத்துக்களை ஆரையோ என்னையோ ஒற்றுமையான கருத்துக்களை செய்து கொள்ளணும். ஆனால் நீங்கள் இப்போ நான் ஒரு அரசியலுக்காண்டி நான் செய்கிறேன் என்ன பிடிச்சி நீங்கள் அவமானப்படுத்தி என்ன கேவலப்படுத்தி அப்படி செய்தான் இப்படி செய்தான் அப்படி செய்தால் யார் இதுகளுக்குள்ள வந்து ஈடுபட்டங்கிற எதிர்கால அரசியலை கொண்டு நடத்த போகிற அடுத்த தலைமுறையினர் யார்? அப்படி செய்யாதீங்க எல்லாரும். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் வந்து எந்த தளக்காரரே இனிமேல் நாங்கள் இதுக்குள்ளே என்னண்டோண்டா அவமானப்படுத்துறோக்கோ அவமானப்படுத்த போகிறதோ இல்லை. கடைசியில் நீங்கள் சொல்ல போறீங்களோ எங்களை பற்றி பேச போறீங்களோ உங்களோட மனச்சாட்சியை மாதிரி பேசுங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றையும் யோசிச்சு கொள்ளுங்க. நாங்கள் எதிர்கால தமிழர்களுக்கான ஒரு தலைவர்களை உருவாக்குற வேண்டிய நாங்களே அவங்களுக்கான இதுகளை வந்து அழிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பாருங்க. நீங்கள் நினைக்கிற தலைவர் மேலே உருவாக்குற கையிலும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற சில பேர் இருக்கிறது என்ன வேண்ட டிக்டாக்ல காய்ச்சி போட்டு அங்கே மக்கள் வர இது வரேன்னு சொல்லி நெவர்.
இந்த டிக்டாக்குகளாலேயோ அல்ல வெளிநாட்டு இந்த தளங்கள்லயோ வந்து பெரிய விடயம் இருக்கு. இன்றைக்கு ஒரு நாளைக்கு எங்கட தளத்துல வந்து 3000 பேர் பாக்கினோம். கடைசியில பாக்க அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த யூடியூப்ல 3000 பேர் 6000 பேர் 7000 பேர் பாக்கினோம். அவையால எத்தனை பேருக்கு சொல்லுவீனோம், எவ்வளவு பேரோட இதண்டுவீனோம், அப்படி எத்தனை பேர் வந்து போவீனோம். புலம்பெயர் நாட்டில் இருக்கிறார்கள். இந்த அரசியல் தான் இன்றைக்கு இலங்கையில வந்து பிரதிபலிச்சு கொண்டிருக்கிற பல காரணங்கள். நிதி கட்டமைப்பு எல்லாம் இங்க இருந்து தான் போகும். அல்ல இது சும்மாவே நாங்கள் அங்கே கட்சி தொடங்குறேன்னு சொல்லி போட்டோம். ஒருத்தன் 1000 ரூபா அங்கே ஒரு பணம் தருவான், அதை வச்சு கட்சி நடத்தலாமா? அது அந்த காலம். சனங்கிட்ட அங்கே காசு இல்லை, லட்சமாக கொடுக்க. அப்போ இப்போ இயக்கங்கள் எங்கட இருக்கிற காலத்தில், தேசிய போராட்ட காலத்தில் கூட புலம்பெயர் தேசத்து உறவுகள் வந்து தங்கட பணப்பலத்தை கொடுத்துச்சுன்னா அங்கே உடல் பலத்தை கொடுத்துச்சுன்னா அதைத்தான் நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் வந்து ஒற்றுமையாக நின்றவன்னு சொன்னா தான் அவர் இவர் அந்த பிள்ளை செய்தார் இந்த பிள்ளை செய்தார்னு சொல்லி அரசியலில் இவர் நல்லவராகலாம், மாறலாம், கெட்டவராகலாம், திருந்தலாம். இதில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிரியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரையும் எல்லாருமே ஒற்றுமையாக தனிப்பட்ட ஆக்கட விமர்சனங்களை எடுத்து ஒரு தளங்களில் கதைக்காங்க. அவியலுக்கும் குடும்பம் இருக்கும், உறவுகள் இருக்கும். உங்களோட கோபம்னு சொன்னால் உங்களோட கோபத்தை மாத்திரம் கதையுங்க. அதனால் தனிப்பட்ட ரீதியாக இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. எனக்கு இந்த அகிம்ச வன்மமாக போடுறதுக்கு விருப்பம் இல்லை. கதைங்க ராஜா கதைங்க. ஓகே, இது விடுவோம். ராஜா 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 எஸ் ராஜா விடுறாண்டில ஜேடிஎல்ல ஒரு அந்த டைம் இதுக்குள்ள வரைக்கும் இது அரசியல் தளம். இது நாங்கள் அதெல்லாம் கதைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை தானே. ஒரு தடவை நல்வழிப்படுத்துற ஒரு கதைகளை கதைக்கிறதால எந்த தப்புமே இல்லை. அப்படி அதுக்கு ஒரு தடவை கோவிச்சேரான்னு சொன்னா அதை இவர் ரெண்டான கோவிச்சு கொண்டு இருக்கட்டும். அது டாக்டர் ரெண்டானா ஆரெண்டானா டாக்டர் அண்ணாண்டானா இவர் ரெண்டானா எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் இது நடத்துறது வந்து எங்களோட அரசியல் விருப்பத்துக்காக ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான ஒரு இது, அவ்வளோதான். நாங்கள் ஒரு தடவை ஒவ்வொரு கூட நான் எதிர்க்கிற அளவுக்கு ஒரு தடவை பாய்க்கிற அளவுக்கு இருக்காது. கதைங்க நீங்கள் வேறு ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு இதுதாங்க கதைங்க வரேன் சொன்னாங்க. இந்த அப்பாக்களை பற்றி கதைக்கலாம்னு சொல்லி ஒரு இதொன்று இருந்தது. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அப்பாக்கள் என்ற தலைப்பில் கொஞ்சம் கதைக்கலாம். ஒவ்வொரு தரம் ஒரு விடையெல்லாம் சொல்லலாம். அந்த அப்பாக்கள்ன்றதில் ஒரு 1/2 மணித்தியாலும் 3/4 மணித்தியாலும் நாங்கள் கதைக்கலாம். நெடுக அரசியலை என்னத்தை தான் கதைக்க இருக்குது. இனிமே நான் இந்தியோட இதுக்கான ஒரு முடிவோட இன்றைக்கு நான் கதைச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கு டாக்டர் அதில் ஒரு பதிவு போட்டோடையா தான் நான் இது கதைச்சினேன். இந்தியோட இதுக்கான இதுகள் எல்லாத்தையும் நான் இந்தியோட நிப்பாட்டிடுவேன். அதாவது வந்து நான் இப்போ தேவையில்லாமல் எல்லாம் முழுத்து நெடுக்க கதைச்சி அது ஒரே சொல்லியாச்சு, சொல்ல வேண்டிய ஆக்கள் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நீ அங்கேருந்து ஏதாவது பதில் எதுவும் இது கொண்டு போட்டால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான பதிலை சொல்லுவோம். அதுதான் பிரச்சனை. வந்து மற்றபடி எல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் கதைச்சாச்சு, சொல்லியாச்சு. இனி நாங்கள் பொதுவான அரசியலாக சொல்லுவோம். நடுநிலை அரசியல் ஒன்றா செய்வோம். இங்கே இருந்து நாங்கள் நடுநிலை அரசியலை செய்வோம். நாங்கள் ஒவ்வொருத்தர் செய்கிற வேறு அரசியல் இருந்தோம். அவையில் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலங்கள் இதெல்லாம் பற்றி எவ்வளோ 1000 பிரச்சனை இருக்குது கதைப்போம். நீங்க கருத்தெல்லாம் முன் கொண்டு வாங்க. ஆளுமை மிக்க ஆக்கள் கீழே இருக்கணும், மேலே இருக்கணும், கதைப்பினம். நேற்று ரஷ்யாவில் உக்ரைன் 40 பிள்ளைன்னு அங்கே கட்னாக்க அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பழங்கதையை அடிச்சு அடிச்சா ரஷ்யா வேண்டிட்டு. ஆனால் நீ ரஷ்யாட்ட இருந்து வேண்ட போற அடியத்தானே நீ அவையில் எதிர்பார்க்கணும். அவங்களுக்கு சாதாரணமாக விடுவாங்களே. நீ ஒரு வல்லரசு வந்து விட முடியாது, விட மாட்டது தானே. அது வந்து ஆயுதம் அதுல அப்படியான விமானம், அதாவது அணுகுண்டுகளை கொண்டு போகக்கூடிய விமானம் தான் அது. அதுல தான் வந்து குறிப்பிட்ட விமானம் 5 8 விமானம் வளர்ந்துருக்கு. ஆனால் அது அவங்கள்ட்ட 80 விமானம் இருக்கு. இதை விட அவங்க விமானங்களே உருவாக்கி விற்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் இதால வர அழிவுகள் இல்லை பெரிய இது. இதனால எங்களுக்கும் இல்லை பிரச்சனை, பொருளாதாரங்கள் அதுகள் இதெல்லாம் எல்லாம் அடிபடும் இல்லை. யாரு சுரேஷ் ஐயா சொல்லுங்க. முல்லைத்தீவு என்னப்பா? முல்லைத்தீவு பாத்தீங்களா? ஒரு டெலிபோன் செய்த வேலையால 2 உயிர். ஐயா என்ன நடந்தது? அந்த முல்லைத்தீவு அது செத்தது 2 புள்ளிகள். டெலிபோன் என்ன நடந்தா இதாண்டது போட்டோ செல்ஃபி எடுத்து ஆகுமா? டெலிபோனால செல்ஃபி எடுத்து கேணி அடியில போயிட்டு செல்ஃபி எடுத்து பாருங்க. அரை அளவு தண்ணிக்கு போயிட்டு தான் எடுத்தது. அது பிள்ளைதானே தம்பி. உண்மையில வந்து சிலதுகளை வந்து 2 பேரும் எடுத்தது. மற்ற காப்பாற்ற போனவர் அவரும் சரி இல்ல 3 பேர்ல வெளியில 2 ஒரு ஆள் எடுத்த இவ 2 பேர். 2 பேரும் சரி. என்ன நடக்குது? கேணிக்குள்ள வந்து படி வந்து மேல அகலமா இருந்து கீழே ஒன்றொண்டா குறைஞ்சு கொண்டு போகும். கீழே குறைஞ்சு கொண்டு அப்ப வழுக்கிட்டா அப்போ அதுக்குள்ள பாசி இருக்கும். அந்த பாசி ஒன்றை வழுக்கிட்டோன்னு சொன்னா மற்ற ஆளுந்த கையையும் பயத்துல இழுத்து கொண்டு போவேக்க அதை அடியில ஒன்றே தாட்டுடும்.
ஏன்னா பாசி தான் காரணம், அந்த பிள்ளைகள் வலிக்கி விழுந்த காரணமா இருக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. இல்ல ஒரு சுரேஷ், அவங்க ஃபுல்லா எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்களோ, கீழ் படியெல்லாம் நின்றவங்களோ அரை அளவு தண்ணி கிட்ட நின்றதான். அரையளவு எடுத்து கேட்க மற்றவ போய் காப்பாத்த போனவோ அவன் விழுந்து போகும். நோ இடையளவு இடுப்பளவு தண்ணிக்கு ஆள் என்னென்று சாகுறது, பிள்ளைகள் எலும்பியே நிக்கீங்களே. இன்னும் தண்ணி கீழே இறங்க இல்ல, இடுப்பளவு அது இன்னும் கீழே போனா 5.5 அடி தண்ணி. ஓ அதுக்கு தாண்டிட்டு ஓ கீழே இதை மாற்று கருத்து இல்ல. ஒன்று பாசி இருந்திருக்கணும், அல்ல உள்ளுக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ள படிக்கட்டு இருக்கும், கேணிக்குள்ள தண்ணிக்கு படிக்கட்டு இருந்தோம்னா அந்த படிக்கட்டே வந்து கண்ணுக்கு தெரியாது, படிக்கட்டை தவறி கீழே விளையக்க மற்றாளின் கையை இழுத்து கொண்டு போகும். அவ்வளவு 2 பேரும் சேர்ந்து தான் நின்றவ. அல்ல பின்பக்கத்தால இறங்கி அவன் திருப்பி எடுக்க முழங்கால் தண்ணிக்கு அப்படியே இறங்கி அடுத்தடுத்த படிக்கு போயிருக்கலாம். பக்கத்து கீழே உடனே ஒன்றும் செய்யலாம் போயிட்டு மற்றவா காப்பாற்ற போய் அது வந்து இழுத்து கொண்டு போய்க்க பறிச்சு கொண்டு மேல ஏறி வந்துட்டா மற்றவா. 3 பேர் சரி என்ன வெளியில இல்ல 3 பேர் இல்ல காப்பாத்துறாங்க. ஆமிக்காரன் ஏதோ நின்று தானா, அதுல வந்து இறங்கி நின்று தூக்கி கொண்டு அவங்க ரக்கெல்லாம் கொண்டு போனு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு போட்டிருந்தாரு. ஜேகே வேர்ல்டுல போட்டிருக்கேன். ஆனா தண்ணி வந்து பாசி ஒன்று இல்லை, அவங்க எல்லாம் திறந்து விட்டாங்க. இல்ல இதுல பாசி இல்லாட்டிக்கும் தீசன் வந்து பாசி இல்லைன்னு வைங்களேன், படி கண்ணுக்கு தெரியாதுல்ல தண்ணிக்கு இருக்கிற படி. அப்ப இந்த பிள்ளை வந்து தடக்குப்பட்டு ஒரு படியில இருந்து கீழே விழ போய்க்க மற்ற கையை பிடிச்சி கீழே கொண்டு போயிருக்குமല്ലോ. இதுதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்ல. படி தடக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற படி வந்து நில தடமா தண்ணி படியின் அளவு தெரியாம மாறி காலை வச்சா கீழே அப்படி கீழே அப்படி அந்த என்னன்னு சொல்றது செங்கோணம் இதெல்லாம் படி போகும். அப்ப உள்ளுக்கு அழுத்தொண்டு போயிருந்தான், அப்படித்தான் போயிருப்பீங்க. வேற என்ன, இதுல 2லயும் ஒன்று பாசி இல்லைன்னா கீழே தடக்கப்பட்டேக்க மற்ற ஆலயம் முழுத்தொண்டு போய் காலத்துக்கு சாப்பிட்டுட்டு. ஆனா அந்த பிள்ளையால ஒன்று செய்திருக்கலாம், அந்த பிள்ளையால ஒன்று செய்திருக்கலாம். சிலவளை உள்ளுக்குள்ள படிக்கல போறோம், அது படி இருக்குதானே, அந்த படிய பிடிச்சாது மேலே ஏறி வந்திருக்கலாம். சிலவளை பயத்துல அதில் ஏற இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா படி இருக்குல்ல உள்ளுக்குள்ள. இல்ல கடைசி படியிலான நின்றது, அதுக்கு அது கீழே தாழ்வா படியே இல்லையாமா அதுக்கு கீழே இல்ல. ஓ கடைசி படியெல்லாம் நின்று எடுத்தவோ. மற்றது அது ஏதோ பாலப்பழம் புடுங்குறக்கா கொண்டு விட்டு போனதா 2 பிள்ளைகளையுமே. உங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கட ஒட்டு சுட்டான் சிவங்கோயில் கேணிக்குள்ளேயே ஒருக்கா 2 சிங்களவன் சேர்த்தது, பேந்து ஒன்று சேர்த்தது, இப்படி ஒரு 3-4 விழுந்து சேர்த்தது ஒட்டு சுட்டான் சிவங்கோயில் கேணிக்குள்ளேயே. ஒரே தரம் இல்ல, காலங்காலமா விழுந்து சாகுறது. அது அப்படியான என்ன சொன்னா அந்த கேணிக்குள்ள வந்து இது இப்ப நான் அதுகளை வச்சுதான் நான் சொல்றேன் வந்து நாங்களும் அந்த கேணிகளுக்குள்ள இறங்குறாங்களா. அப்ப இறங்க பாசி இருக்கும், பாசி வந்து வளர்க்கிட்டு ஒரு ஒரு மனுஷன் வெட்டி தலையை வெட்டி கொண்டு போட. அது நீங்க விறகு முதலே நாங்கள் சொல்லி தலையெல்லாம் கொண்டு வந்து ஒட்ட வச்சாச்சு. இப்ப ஐயோ ஒட்ட வச்சாச்சு. ஓ அது நீங்களும் ஒட்ட வச்சாது இல்ல. முனிவர் அங்க காட்டுக்குள்ள ஓட்ட இடத்துல முனிவர் ஒரு ஆள் வந்து ஆளை கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு தண்ணி ஒன்றை தெளிச்சு விட்டாரா. இப்ப ஒலிம்பிட்டினா இப்ப வாக்குமூலம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்பயோ கதைச்ச கதையை நீங்க இப்ப திருப்பி வந்தா நாங்க என்ன யார் பாவம்? இந்த புள்ள பாவம் அவன் தேவையில்லைன்னா விட்டுட்டு போக முடியாது. அது சரிதான். இன்னொரு உயிரும் இல்லையா, அது இன்னொரு உயிர் இல்ல, அதுண்ட வயிற்றுக்கு இன்னொரு உயிர் இருக்கு. அதைத்தான் சொன்னேன். இப்ப 2 உயிர். அப்ப அவன் சொல்லி இருக்கிறான் அது தண்ட புள்ள இல்ல இதன்றன்னு சொல்லி அவனோட மொக்க அவனை பிடிச்சி பட்டி இருக்கணும். மற்றவன் அந்த போட்டோ அனுப்பினவன் போட்டோ அனுப்பினவன் அவரையும் பிடிச்சதுன்ற இல்ல. அப்படி இருந்தது அவன் கொடுத்தபடி தான் எவ்வளவு பிரச்சனை. அது அப்படி இல்ல, சில வளைவா என்ன பிரச்சனையோ அது பிரச்சனை இல்லை. அவன் அனுப்பினோடையே தானே எவ்வளவு பிரச்சனை வந்தது. சரி இப்ப நீ என்ன கொஞ்ச காலத்துக்கு அது வழியா வன்னி மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் குடும்பங்கள் ஒழுங்க யாராவது அது புலவர் ஆக்கள் இருந்தா திரும்பி இருக்கட்டும். வணக்கம் ஜியா. ஜியா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓ அது எங்கட இடம் தான் நைனாமாடு அந்த காட்டுக்குள்ள தான் வச்சு போயிட்டு எங்கட ஸ்கூல் டீச்சர் அவா. எங்கட பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் டீச்சர். என்ன நீண்ட காலமா இல்லைன்னா அது வந்து ஆனந்த பிள்ளைங்களும் நொச்சிக்குளம், அவளோட இடம் வந்து நொச்சிக்குளம் ஆனந்த பிள்ளைங்களும். அந்த பொடியன் வந்து மாணிப்பாய் யாழ்ப்பாணம். புரியங்காரனோ? ஓ ஓ ஓமாம்.
இப்போ மானிப்பா படியேன் லவ் பண்ணி தான் முடிச்சிருக்கேன். நான் கல்யாணம் கட்டி 8 வருஷமா பிள்ளைகள் இல்லை. ஆ அப்போ விடிய இவங்க பிரச்சனையை நடந்து கொண்டு வந்திருக்கு. அப்போ நேற்றிரவு பிரச்சனை போட்டு அவங்க தாய் கிட்ட போய் இருந்திருக்கிறா. அப்புறம் பொடியம் கொண்டு தான் நீ போலீஸில் பிரச்சனையை முடிச்சு போட்டு நான் ஊருக்கு போகிறேன், மானிப்பாய்க்கு போகிறேன், நீ பான்னு சொல்லி தாய் கிட்ட போய் கூப்பிட. அப்போ தாய் இந்த பிள்ளை சொல்லியிருக்கு நான் போக இல்லை, அடிப்பார் எனக்குன்னு சொல்ல. அப்போ தாய் சொல்லுங்க இல்லை போலீஸுக்கு தானே நீங்கள் போய் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வந்து எங்கட அந்த சுரேஷனாக்கு தெரியும் எங்கட இடங்கள். அந்த நைனாமட சந்தியால சின்ன புருஷங்களும் போவோம், சின்ன புருஷங்களும் போவோம் நைனாமட சந்தியால. அந்த ரோட்டுக்குள்ளால ஒரு இன்னொரு ரோட்டு ஒன்று போகுதான், அதுல கொண்டு போய் வச்சுதான் இந்த கழுத்தை வெட்டினது. காட்டுக்குள்ள எங்கட நைனாமோட காடு, அது காடு தான் கொஞ்சம், அதுக்குள்ள கொஞ்சம் காடு. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் அந்த சின்ன பரந்தான் போறதுக்கு அதுக்குள்ளால ஒரு சின்ன ரோட் ஒன்று போதும், அதுக்குள்ளாலையா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஓகே. அது வந்து என்னன்னு சொன்னா அந்த 19 வயசு பொடியன் வந்து நேற்று அவருடைய போனுக்கு கணவருடைய போனுக்கு ரெக்கார்டிங்கள் அந்த அவாக்கு 32 வயசு. ஓகே. 19 வயது பொடியனோட வாக்கு என்ன குரங்கு கேட்ட? ஆமா 19 வயதாங்க. அதோட எங்க நைனாமடி டீச்சர். அது நீ ஒரு டீச்சர் உண்டு. இதுக்கு நாங்கள் இதுக்கு ஆதரவும் இல்லை அனுதாபமும் இல்லை. ஆமாம். நான் முதல் கவலைப்பட்டேன்னா அப்புறம் எங்கட சொந்தக்காரெல்லாம் உடனே அந்த செத்த இடத்துக்கு உடனே போயிருக்கணும், பொடியெல்லாம் போய் பார்த்துருக்கணும். உடனே போலீஸ் வந்து உடனே அதில் ஆக்களை விடாமல் எல்லாம் லீடர்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு பொடியை கொண்டு போயிருந்தேன். அது பெரிய ஒரு இதா சரியான தப்பு தானே. அதுல எல்லாம் சமுதாய சீர்கேடு தான். இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு. அவன் நிலைமையில வட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருதான் தலையை கொண்டு ஓடுமாண்டா அவன் மனசுல என்ன இருந்திருக்கு. நான் ஒரு இதுக்காண்டி ஒரு 20 வருஷமா எல்லாம் தூக்கு தண்டனை கிடைச்சா கூட எனக்கு பரவாயில்லைன்ற ஒரு சிந்தனை ஒன்று அவன் மனசுல இருந்திருக்கு. இல்ல அவ வந்து வீட்டை மூத்த பிள்ளை, அவருக்கு அவாவுக்கு கீழே 2 சகோதரங்கள் இருக்கு, 2 ஆம்பளை பிள்ளைய. அந்த 32 வயசுக்கு உள்பட்ட 2 பொடிகள்கிட்டையும் அந்த கணவர் சொல்லி இருக்கிறார். அவங்க சொல்லியிருக்காங்க பிரச்சனை முடிக்கலாம், பிரச்சனை இல்லை வாங்க போலீஸுக்கு போகணும். அவன் ஓடி அந்த பொடியனை பிடிக்கலையாம், அவனை ஓடிட்டான் 19 வயசுக்கார பொடியன். பிடிக்கல அவனை பிடிச்ச என்ன அவன் 18 வயது 19 வயது ஒரு சின்ன பொடியன். இவாக்கு 32 வயது. இவன் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர். ஒரு பிரச்சனை. 2வது எங்கடா ஸ்கூல்ல இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. எங்க நைனாமடி ஸ்கூல் சோர்நாதன் சார் தான் அது வேற அவருக்கு. அதுக்கு இப்ப மாறிட்டு இல்லை மாறி நம்ம அதுக்கு அப்புறம் லிங்கம் சேர்ந்தவர், அவரும் பென்ஷன் கிடைச்சிட்டு அவர் இல்லை இஞ்சால இல்லை. இப்போ வேற ஒரு சைடு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, வேற ஒரு பிரின்சிபல் தான் அங்கே இருக்கிறார். அப்போ லீவு கேட்டுருக்குறாளாம். இப்படியே ஃபோன் பண்ணி சொன்னாவோ நான் ஸ்கூலுக்கு வரையில சார் எனக்கு இப்படி சின்ன பிரச்சனை உண்டு, 2 நாள் லீவு தாங்கடா. அப்போ அதிபர் லீவ் கொடுத்துருக்குறார். ஓகே ஓகே ஓகே. பாத்துனீங்களா சுரேஷன் அந்த போட்டோலாம்? இல்ல போதா வட்டின போட்டோக்கள் ஒன்றும் பார்க்கலையே. எனக்கு அது தெரியாத நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இல்லை நான் எல்லாம் எடுத்து வச்சிருந்து அனுப்புனேன் நான் கொஞ்சம் பேருக்கு. ஐயோ பார்க்கவே இல்லை. அடையாளம் ஒன்றும் இல்லாத போட்டோக்களை அனுப்பி விட்டுறாங்க. இன்னும் சரியான ஒரு கவலை. என்னடா இந்த ஸ்கூல்ன்ற இதுவும் இல்லை போயிட்டு